ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம், என்ன பேச போறோம்னு. எஸ், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனா நம்ம டீமுக்கு இப்படி ஒரு டவுன்ஃபால் வரும்னு நான் சொப்பனத்திலையும் கண்டதுல சாரே அப்படிங்கிற மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா எக்கச்சக்கமான மேட்சஸ் பார்த்துருப்போம், எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா டீமும் பண்ணுவானுங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா 1-2 நடந்தா சரிங்களா, மூணாவது வருஷம் கண்டினியூவா போயிட்டு இருக்கிறதுனால என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வருத்தமா ஏமாற்றமானே தெரியலையே. எல்லாம் கலந்து அடிக்கானுங்களே. ஒரு பக்கம் அடிச்சா பரவாயில்ல, என்னடா இங்க அடிக்கிறீங்க அங்கிட்டு அடிக்கிறீங்க. ஓகேங்க, அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த நடந்த இன்னைக்கு நடந்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, அந்த மேட்சை பத்தியும், இன்னொன்று முக்கியமா இப்படி ஒரு டவுன்ஃபால் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து இப்படி ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணுங்கிறத வந்து நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. பட் நடந்துருச்சு. ஸோ அதுக்குண்டான காரணங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில 5 ரீசன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலையும் நம்ம வீடியோவையும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமையும் என்ன ஃபாலோ பண்ணது ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பெரிய ஒரு லெகசியை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற டீம். 5 ஐபிஎல் கப்பு, எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ், 2வது CL T20 கப்புன்னு எக்கச்சக்கமா இப்படி சிஎஸ்கே பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை செமிஃபைனல், எத்தனை பிளே ஆஃப் அப்படின்னு. ஃபைனல்ஸ் வந்து சிஎஸ்கே கூட தான் பிளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து தெரியாது. பட் உண்மையாவே அப்படிதான். 2008, 11, 12, 13, 14, 15 அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பீக் டைம்ல 14 இல்ல 15, 18, 19, 21. ஸோ இந்த மாதிரி எல்லா வருஷங்களையுமே சிஎஸ்கே வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்கும். ஸோ மும்பை கிட்ட 4க்கு 3 மேட்ச் தோத்துருக்கோம், 1 ஜெயிச்சிருக்கோம். பட் ஃபைனல்ஸ் வந்து சிஎஸ்கே தான்ப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுத்த டீம். பிளே ஆஃப் இல்ல, டீம் பாயிண்ட்ஸ் டேபிளே நீங்க வருவீங்களடா, அடிக்க புடிச்சு தேட வேண்டியதா இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு நம்ம பசங்க வந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நடந்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. சத்தியமா அது சரியான மேட்ச் தான். ஒண்ணுங்க, டேவிடுக்கு மட்டும் அந்த நோ பால் மட்டும் போடாம பியூரா அது மட்டும் விக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணிருக்கலாம். நோ பால், ஒரு ரன் அடிக்காம விட்டது, இந்த மாதிரி சில விஷயங்களை தாண்டா நம்ம அசிங்கப்படுறோங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. பட் ஆர்சிபியை பொறுத்தவரை வந்து அவங்கள வந்து இப்ப தொடவே முடியாது, அதாவது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்சிபின்னு இல்லை, இந்த ஸ்குவாட் வந்து எந்த டீம்ல இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பனிங், மிடில் ஆர்டர், அடுத்தது 1-down பேட்ஸ்மேன், இப்படி டெத் பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ்னு ஒரு பக்கமான லைனப்பே வச்சிருக்கானுங்க. அதுலயும் ஒருத்தன் கிடக்காம அவன் ஸ்பின் பவுலரா ஃபாஸ்ட் பவுலரானே தெரியாது, அந்த ரேஞ்சுக்கு கூட ஒருத்தனை உள்ள வச்சிருக்கானுங்க. கணிக்க முடியாத பைத்தியக்காரனை வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை வச்சு கப் அடிக்கக்கூடிய சான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. லாஸ்ட் இயரும் அடிச்சிட்டானுங்க, இந்த வருஷம் அடிச்சாலும் ஆச்சரியப்பதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் அந்த டீம் வந்து சம ஃபார்ம்னு இல்லைங்க, ஒரு செட் பண்ணிட்டாங்க. இந்த டீம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் செட்டும் ஒரு பயங்கரமான ஒரு இதுவுமே கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல வந்து ஐயா சஞ்சு சாம்சன், ஐயா நம்ம கேக்வாட் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேரும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்துருக்கும். சர்ஃப்ராஸ் கான் செமையா ப்ளே பண்ணாங்க, நினைச்சு கூட பார்க்கல, வந்தாப்புல அடிச்சாப்புல போயிட்டாப்புல. மற்றபடி எல்லாருமே அடிச்சாங்க, 200 கிட்ட வந்துடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஓகேங்க. ஆர்சிபியோட டீமா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங் ஒன்று பண்ணாங்க தெரியுமா? என்னடா பவுலிங் போடுறீங்க, 8 ஓவர் 10 ஓவர் பார்க்கும்போது பரவாயில்ல 100க்குள்ளதான் இருக்கும், கண்டிப்பா 100 வச்சு மடக்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஒண்ணும் கிடையாது. டிம் டேவிட் அவுட், நோ பால் நானுங்க. அவுட் கிடையாது. வந்து பார்த்தா 5 ஓவர் 100 அடிச்சு வச்சிருக்கான். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். என்ன சொல்ல, அந்த ரேஞ்சுக்கு பவுலர்ஸ் எப்படி ஆயிட்டாங்க. ஸோ ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. 3வது வருஷமும் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல இந்த டீமை போட்டு படாத பாடுபடுத்தி இந்த டீம் அடிச்சு இன்னைக்கு
வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு 5 விஷயம் நான் சொல்லியிருப்பேன். 5 விஷயம் என்னங்கிறத நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங். டீமோட பேட்டிங் ஓப்பனர்ஸை பார்த்துக்கிட்டாலே முரளி விஜய், மைக்கேல் லெசி, மேத்யூ ஹெடன், பார்த்திவ் பட்டேல். ஏன் இப்போ கூட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கெய்க்வாடு, கான்வே, அதுக்கு முன்னாடி ஃபேப் டு பிளஸிஸ், மைக்கேல் லெசி, ஃபேப் டு பிளஸிஸ், முரளி விஜய், ஒன் டவுன் வந்து ரைனா, அதுக்கு பிரெண்டன் மெக்லன், டேவின் ஸ்மித். என்ன மாதிரி பேட்டிங், இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இந்த டீம்ல இப்போ இருக்கானுங்க. நல்ல பேட்ஸ்மேன் தான், குறை சொல்ற பேட்ஸ்மேனே கிடையாது. ஆனா ஒருத்தன் எந்த மாதிரி எப்படிங்கிறது தெரியல. இன்னொருத்தர் கேப்டனுக்கு உண்டான ஒரு இல்ல, அது வந்து நான் குறை சொல்ல, பட் இல்ல அப்படின்னு சொல்லித்தான் அவங்க 2 பேருமே இன்னைக்கு வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஓப்பனிங் ஆடுறத விட ஆயுஷ் மாத்திரைய கீழே போட்டிருக்கானுங்க, கீழே ஆட வேண்டியவனா மேல போட்டிருக்காங்க. சொதப்பல், இதுவே சொதப்பல். ஆட்டலில் சிறந்த ஆட்டல். ஸோ பேட்டிங்குமே அப்படி இப்படின்னு போட்டு பண்ண வேண்டியதுதான். 2வது, நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு நம்ம எடுத்த டீமோட மெம்பர்ஸோட காசை வச்சு ஒரு ஸ்குவாடே ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த டெல்லியில அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆர்சிபி நம்ம ஈசாலா வாய்ஸ் கூட அதான் பண்ணியிருக்காங்க. இங்க 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. பட் நீங்க பிரசாந்த் வீர் சூப்பரா பிளே பண்ணா, பேட்டிங் கூட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆனாலும் அடுத்து வர்றது பவுலிங். பவுலிங் வந்து எப்பவுமே சிஎஸ்கேக்கு வந்து மட்டியா தான் இருக்கும். மட்டியிலேயே மட்டி சம மட்டியா இருக்கும். முத்தையா முரளிதரன், அப்புறம் ஆல்பி மார்க்கர், ஜாக் காலிஸ், பொலிஞ்சர், அஸ்வின், இந்த மாதிரி இருந்த ஒரு டீம்ல இப்போ யார் இருக்கான்னு பார்த்தா யாருமே அவ்வளவா இல்லை. ஏன் நம்ம வேன் பிராவோ, ஏன் ரீசெண்டா நம்ம தீவு யாரு பத்திரானா கூட வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணா, பட் இப்போ சுத்தமா சரியே இல்லை. சிஎஸ்கே போடுறது யாருன்னு கேட்டால் டக்குன்ட்டு நம்ம மைண்ட்ல வந்து யாருமே வரமாட்டேங்காங்க. ஸோ பேட்டிங்கிறது வந்து 2024 சரி 25 சரி 2 வருஷமே பிளே ஆஃப் போக முடியாது தெரிஞ்ச கடைசி 3 மேட்ச் அடிச்சுதான் நீங்க யாருனே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கும் வழக்கம் போல அப்படி ஆயிடுச்சு. ஸோ பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஒரு பேர் சொல்ற மாதிரி நம்ம டீம்ல இல்லை. அடுத்தது ஃபீல்டிங். இந்த ஃபீல்டிங்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பிரெண்டன் மெக்கலமும் நம்ம எல்லச்சாமி, ஃபேப் டு பிளஸிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் என்ன சொல்றது, எல்லச்சாமிங்க 2 பேருமே என்ன பொறுத்தவரை ஒருத்தர் லெக்ல நிற்பான், ஒருத்தர் ஆஃப்ல நிற்பான். வர்ற கேட்சர் விட்டுற சான்ஸே கிடையாது. இந்த பக்கம் ஜடேஜா, பாயிண்ட் சைடில் ஜடேஜா நிற்பாரு, இந்த பக்கம் லெக் சைடில் வந்து ரைனா நிற்பாரு, ஸ்லிப்பில் ரைனா நிற்கும். அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபீல்ட் செட்டப் இருக்கும். பட் அதுவுமே இல்லை. சொல்லப்போனால் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் 3மே இப்போ சிஎஸ்கே கிட்ட வந்து சுத்தமாக அவ்வளவா இல்லை. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இல்லை, யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் தப்புகள் சொல்லித்தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது அவெல்லாம் இருந்தா ஐயா பறந்து பறந்து கேட்சை பிடிச்சு அங்கேயே சாம்பியன் டான்ஸை போட்டிருப்பாரு. இங்கே கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே டான்ஸ் ஆடுறீங்களாங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபேன்ஸ் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஃபேன்ஸ் என்ன எதையும் பண்ணல. பட் ஒரு விஷயம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஹர்ட்டான விஷயம், டவுன்ஃபால் அங்கதான் நமக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2023 ஃபைனல் வந்து இங்க யாருமே மறக்க முடியாது. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் இப்படி ஒரு ஃபைனல் நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ மும்பைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2019 ஃபைனல் தான் செம த்ரில்லிங்கு, அப்புறம் 17 சொல்லலாம். பட் சிஎஸ்கேக்கு வந்து 2023 தாங்க ஒரு கண்ணீர் விட்டு அழுத ஃபைனல். ஏன்னா அப்படி ஒரு இது, அப்படிப்பட்டு கப்படிச்சு கொடுத்தோன்னே அடிச்சு வெளியே பார்த்துட்டீங்கன்னா சரி விடுங்க. பட் அப்படி இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒருத்தர் வந்து சிஎஸ்கே ஸ்டேடியத்துக்கு வெளியில வந்து சொல்லியிருப்பாரு, அசிங்கப்பட்டான் டோனி, அவமானப்பட்டான் டோனி. இந்த விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் கடிச்சுக்கோங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பெட்டர். ஆர்சிபி ஃபேன்ஸ் கேவலமா தோத்த மாதிரி 49 ஆல் அவுட் ஆன மாதிரி ஐபிஎல்ல எந்த டீமே அவுட் ஆனது இல்லை. பட் அவங்க யாருமே விராட் வேஸ்ட், எப்படி ஒரு காசு ஒப்பேற மாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னதே கிடையாது. 18 வருஷம் முட்டு கொடுத்தது தான் மிச்சம். ஆனா 18வது வருஷம் கப் அடிச்சு அவங்களுக்கு ஒரு எமோஷனலா ஒரு சென்டிமெண்டலா இருந்தாலும் பர்சனலா நம்ம வந்து ஃபேன்ஸை வந்து கலாய்ப்போம் டீம் அப்படின்னு இருக்கும்போது 5 கப்பு, 2 CLD20 கப்பு, எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி 1000 ஜன்னல் வீடுன்னு பாட்டு போடும்போது மட்டும் சந்தோஷமா இருந்துச்சா? அப்படி ஏன்டா அப்படி பேசுறீங்க? என்னைக்கு நம்ம பிளேயர்ஸை நம்மளே விட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னைக்கே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த டவுன்ஃபால் நமக்கு தேவைதான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மைண்ட் செட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? ஸோ நான் விட்டு கொடுக்க போறது இல்லை, யாருமே விட்டு கொடுக்கல. பட் ஜெயிக்கும் போது மட்டும் கூட இருக்கிறீங்க, பட் தோக்கும் போது உடனே தோனி அப்படியா இப்படியாங்கிறத சொல்லிடுறீங்க. தோனியையும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து 2019 2019 முடிஞ்சு. ஏன்னா 13-14 வருஷம் அவ்வளோ வருஷம் ஐபிஎல்ல பிளே பண்ணியிருக்காரு. இந்தியா டீம், எக்கச்சக்க டோர்னமெண்ட், ஓடி, T20 மேட்ச், வேர்ல்டு கப், நிறைய எக்கச்சக்கமா பார்த்துட்டாரு. நிறைய கப் வாங்கி கொடுத்துட்டாரு, நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டாரு. ஸோ
சொல்ல போனா உண்மையாவே நல்ல ஒரு கிரிக்கெட் ஃபேன் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆர்சிபியை கூட டோனி வந்து 2 மேட்ச் இறக்கி அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து 1 ரன் தோத்துக்கும், ஒரு மேட்ச்லாம் சொல்லவே வேண்டாம் 2018 டோனி அடிச்சாடி ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்கவும் மாட்டாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸும் மறக்க மாட்டாங்க. ஸோ அவர் அப்படி விளாண்டவர் இப்போ இன்னும் டோனி விளாடணும், டோனி வந்தாதான் மாசு, டோனி வந்தாதான் ஃபயர் அப்படிங்கிற இதுலேயே நீங்க இருக்கிறீங்க. அவரையும் பாவண்டா. ஆனா அவரு இல்லைன்னா நம்ம டீம் வந்து இதுதான் ஆகும். சொல்ல போனா ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கு. பட் முடிஞ்சதுதான். டவுன்ஃபால் தான். நம்மளோட லெகசி தான் அப்படிங்கிறது தான் இருக்கணும். 5வது பாயிண்ட் சொல்ல வேண்டியது என்னதுன்னா அக்செப்டன்ஸ். நம்ம வந்து ஜெர்சியை காமிச்சு பார்த்தேல 5 கப்பு இருக்கு, பார்த்தேல ஈசாலா கப்பு, லாடி கப்புன்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணிடலாம். பட் 18 வருஷம் வெயிட் பண்ணி 18ஆவது வருஷத்துல ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ எமோஷன் ஆகி ஒரு டீம் சப்போர்ட் பண்ணி அவங்க கப்பை செலிப்ரேஷன் பண்ணும்போது 5 கப் அடிச்ச நம்ம டீமை வந்து தோத்தாலும் சரி நம்ம வந்து முட்டு தான் கொடுப்போம். ஜாலியா பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கலாம், பார்த்தேல வச்சேலன்னு. அது ஏன் இதை வந்து நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு வருஷமா ஆர்சிபியோ, மும்பையோ, டெல்லி, ராஜஸ்தான், கொல்கத்தான்னு எல்லா டீமும் தோத்துட்டு இருக்கும் போது இப்ப நம்ம என்ன முட்டு கொடுத்துட்டு இருக்கோமோ அந்த முட்டை தான் அவங்களும் கொடுத்தாங்க. இப்ப சொல்ல போனா 2011ல ஜெயிச்சிட்டோம், ஐபிஎல் டிராஃபி வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒருத்தன் சொன்னா 7 மட்டும் நின்று இருந்தா நீங்க செத்துருப்பீங்களா, அதான் அவுட் ஆயிட்டீங்களா அப்ப என்ன வாய்ப்பு பேசுறோம். ஸோ இப்பவும் அதே மாதிரி தான். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் இந்த ஸ்டேட்டஸ் கூட போடுவாங்க, நீ வந்து 21 மேட்ச் ஜெயிச்சிட்ட, நான் வந்து இவ்வளவுதான் ஜெயிச்சிருக்கேன், ஸோ எங்க டீம் பார்த்தே ஜெயிச்சதுதான். இதே மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம 23 இருக்கும், ஆர்சிபி 22 இருக்கும். ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு அவ்வளவுதான், பெட்டியை கட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஸோ அக்செப்டன்ஸ் என்ன பண்றது, பேச்சாடா பேசணும் சும்மாவா. நம்ம மும்பை என்னதான் நமக்கு மும்பை மேல ஒரு வெறுப்பு கடுப்பு இருந்தாலும் ஆர்சிபியா ஏவா ஓ அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன பண்ண முடியும், அவங்களோட லெகசி இப்போ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ மும்பையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் இல்லை, பட் லோ ஆகுறாங்க. கேகேஆர் சொல்லணும், கேகேஆர் 3 கப்பு, மும்பைட்ட 3 கப்பு, சிஎஸ்கே கிட்ட 5 கப்பு, சாரி மும்பை கிட்ட 5 கப்பு, சிஎஸ்கே கிட்ட 5 கப்பு இருந்தும் இதுதான் இருக்கும். ஸோ என்ன பண்றது, ஆர்சிபியோட இது வந்துருச்சுன்னா சொல்லணும். நம்மளனாலும் அதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசு இருக்கு. மேட்ச் லாஸ் ஆயிட்டாங்க. ஒரு கிரிக்கெட் ஃபேனா பார்க்கும்போது இப்படி இருக்கு, பட் சிஎஸ்கே ஃபேனா பார்க்கும்போது என்னடா சொல்ல, என்ன சொல்லனே தெரியல. போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா, டேய் வைங்கடா, போடா போடா ஐயா, அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. ஸோ அவ்வளோதான். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். இது வந்து மற்ற டீமுக்கு கிடைச்சது மாதிரி நம்ம டீமுக்கு அதிகமாக கிடைச்சோம். நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதான் பார்க்குறது கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது, வெறுப்பாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து சாமிக்கு விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. பட் பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு நல்லா இம்ப்ரூவ் இருக்குது, பவுலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த இப்போதான் திடீர்னு ஞாபகம் வருது, அந்த அகில் கொசேனா இந்த மும்பையில் கூட இருந்தாரா, சன்ரைசர்ஸ் தான் தெரியலையே, வெஸ்ட் இண்டீஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இடத்துல எடுத்து தூங்கோட வச்சிருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க? நிறைய பேர் எடுக்கானுங்க, கொடுக்க மாட்டேங்கானுங்க, சம்பந்தமே இல்லாம நிறைய பேரை பண்றாங்க. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஃபிளெமிங் மாமா என்னதான் பண்றாருன்னு சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. பார்ப்போம், இன்னும் 11 மேட்ச் இருக்கு. 8 மேட்ச் 9 மேட்ச் ஜெயிச்சா கூட வரலாம். ஒரு நம்பிக்கை தான், ஒரு ஹோப்பு தான். என்ன இருந்தாலும் நமக்கு பிடிச்ச டீம் 2010ல இருந்து பாக்குறேன், 2020 தாண்டி ஒரு டிக்கெட் தாண்டி போய்கிட்டே இருக்கு. விட்டு கொடுக்கவும் மனசு வரல, முட்டு கொடுக்கவும் முடியல. என்ன பண்றது? நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருக்கீங்கன்னா, இல்ல நீங்களும் ஆர்சிபி ஃபேன், இந்த டீம் ஃபேனா இருந்தாலும் சரி, முக்கியமா சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம்ல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த டீம்ல என்ன பண்ணா சரியாகும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிடுறேன், இன்னும் 2027, 28, 30 தோத்தே போனாலும் டோனியே இல்லைனாலும் சரி, எனக்கு பர்சனலா எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னையை பிடிச்சது காரணம் எம்எஸ்டி. அவர் ஃபார்ம் ஆன டீமை நான் விட்டும் கொடுக்க மாட்டேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டும் கொடுக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் சரி, எப்பவும் சிஎஸ்கே தான். ஸோ நீங்க இந்த டீம் இந்த வருஷம் ஐபிஎல் சிஎஸ்கே என்ன பண்ணா எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய். டேய் அட பாவி, லேசா கையில உரசுனதுக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன்.